குறையாது, கில்லாமல் வலிக்கும், நெருப்பு இல்லாம புகையும், இதெல்லாம் செய்யும், இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் காரணம் இல்லாம எந்த வகையில இந்த தோரணம் எல்லாம் கட்டுறதுக்கு எந்த விதமான காரணம் இருக்கு? ஏதோ ஒரு காரணம் இருக்கும். இந்த கண்ணால் கண்டதும் போய் காலால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய்ன்னு ஒண்ணு உண்டு. காட்சி நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய விதத்தில் இருக்கு. அப்படி இல்ல, பார்க்கின்ற பார்வை இருக்குல்ல, அதான் சொல்றேன். அதுக்கு எப்படி தெரியுதுங்கிறது எப்படி தெரியல? அப்படி இல்ல, இங்க பாருங்க, கண்ணிலே ஒளி இருந்தா கண்ணிலே தெய்வம் வரும் இல்லையா? இந்த காணல் நீர்னு ஒண்ணு இருக்கு. போற வழியில காணல் நீர் பாக்குறோம். ஆனா இங்க இருந்து நம்ம பார்த்தது உண்மை. கண்ணுக்கு நீர் தெரியுமா தெரியாதா? அது நீர் இல்லையே, பார்த்தது நீர். நம்மளுடைய கண்ணுக்கு கண்ட காட்சியினுடைய காட்சி இருக்குல்ல, காட்சி தெரியுதா? அது உண்மை. ஆனா எது அங்க உண்மைன்னு இருக்குல்ல, இங்க போய் பார்த்தா தானே தெரியும். அதான் சொல்றேன். அது வரையும் தெரியாதுல. அதுதான் நானும் சொல்றேன். அது வரையும் நம்ம என்ன நினைப்போம்? நாம கண்ணால கண்டு ஒரு விஷயத்தை யூகம் பண்ணி, அதாவது நினைச்சு, அது யூகம் இல்லங்க, அது காட்சி கூட வச்சுக்கலாம். அது ஒரு காட்சி. ஆமா, யூகங்கிறது என்ன? இப்படி தான் இருக்குமோன்னு நினைச்சுக்கிறது கற்பனை. அது கற்பனை. சரி. ஆனா இது பார்த்தது நம்ம கண்ணுக்கு தெரியுற ஒரு விஷயம். பார்த்தோனே அதான் தெரியுற ஒண்ணு, நம்ம கண்ணுக்கு தெரியுற ஒரு விஷயம் அது. சரி, கண்ணால பார்க்கறோம் தெரியுது. காண்கின்ற காட்சி எல்லாம் உண்மையா இருக்காது. கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா தாங்க ஆராய்ச்சி பண்றதுக்கு தான் போறோம்ங்கறேன். சரி, கண்ணால் கண்டதும் பொய்ன்னு சொல்லக்கூடாது. கண்ணால பார்த்தது மெய், பார்க்கிறது உண்மை. காதால் கேட்பது ஒரு சில விஷயங்களை காதால கேட்கறது உண்மை. அதுக்குள்ள உண்மை இருக்கா இல்லையாங்கறத தேடுறது தான் அது உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்க முடியும். சரி, வாங்க, இவ்வளவு உயர்த்தி சொல்லியிருக்கீங்க அப்படின்னா, இல்ல நீங்க என்ன சொல்றதா எனக்குமே பெரிய பெருமையாக இருக்கு. ஏன்னா ஒருத்தரை பாராட்டு, முதல்ல நாம் எப்படி பிறரை பாராட்டுகிறோமோ அப்பொழுதுதான் நம்ம மற்றவர்களால் பாராட்டப்படுவோமா. அது உண்மை. சில பேருக்கு அந்த மனப்பான்மை இருக்கிறது கிடையாது. திறமையா இருந்தாலும் இவனை என்ன நம்ம பாராட்டுறது, திறமை எங்க இருக்கோ அதை பாராட்டணுங்க. அதே மாதிரியான எண்ணங்கள் கொண்ட ஆட்கள்லாம், குறுகிய மனப்பான்மை உள்ளவர்கள்லாம் உண்டு. ஆனா பரவாயில்ல, உங்களுடைய மனப்பான்மை ரொம்ப விரிந்த மனப்பான்மை. இல்ல, தன்னுடைய எதிரிய தேர்ந்தெடுக்கிறதுன்னு சொன்னீங்கல்ல, அதுக்காக தான் மகாபாரதத்துல ஒரு கதையை சொன்னேன். ஏன்னா பீமனாகப்பட்டவன் என்ன பண்ணான் தெரியுமா? அவன் கொண்ட எண்ணம் என்னன்னா துரியோதனனை தவிர வேற யாரையும் கொல்லக்கூடாதுன்றது அவனோட எண்ணம் இல்ல. ஆனா அவன் அழிச்சான். துரியோதனுடைய என்ன? பீமனை தவிர வேற யாரையும் நான் அழிக்க மாட்டேன். தர்மனையோ அர்ஜுனனையோ சகாதேவனையோ நகுலனையோ இப்படி யாரையுமே நான் கொல்ல மாட்டேன். அப்படிங்க கொல்லக்கூடிய சூழ்நிலை வந்தும் கொல்லல. ஏன் தெரியுமா? தனக்கு சமமான நிகரான எதிரியா பீமனை மட்டும்தான் துரியோதனன் பார்த்து. தர்மனையோ அர்ஜுனனையோ நகுலனையோ சகாதேவனையோ பார்க்கல. இவர்கள்லாம் தனக்கு சமமானவர்களா? என் கூட மல்யுத்தம் செய்யக்கூடிய அளவிற்கு இவர்கள் வலிமை குன்றியவர்கள். இவரோட போய் சண்டை ஓட்டு இவங்களை நான் கொன்னேன்னா இப்ப என்ன எனக்கு என்னுடைய பெயர் புகழ்ல இருக்காது. தனக்கு சமமான நிகரான எதிரி பீமன் மட்டுமே. அவனை கொண்டாதான் அது சரி அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சு. பாருங்க, அதாவது துரியோதனை கெட்டவன்னு சொல்றோம். கதையே அப்படித்தான் நகருது மகாபாரதமே. சொன்னாலும் அவன் அந்த கொண்ட நேர்மையை பாருங்க. களத்துல தனக்கு சமமான எதிரியா பீமனை மட்டும் தான் பாக்குறான் இல்லையா? அப்பதான் தனக்கு எதிரி யாரு அப்படிங்கறத முதல்ல முடிவு பண்ணணும். அந்த வகையில இப்படி நல்லா பேசுற ஒரு பெண்ணை எதிரி ஆக்கிட்டோம்னா அந்த சண்டை எப்படி இருக்கும்? சூரபதுமன் சாதாரண ஆள் கிடையாது. கிட்டத்தட்ட அவனுடைய ஆட்சியின் கீழே பல இருக்கு. தேவாதி தேவர்கள்ல இருந்து அவன் வாங்கிக்கிட்ட வரம் அப்படி. சிவன் கிட்ட இருந்து வரம் வாங்குறதுங்கிறது சாதாரணப்பட்ட விஷயமே கிடையாது. எவர் ஒருவர் தன்னை வருத்தி தன் உயிரை பெரிதாக நினைக்காமல் சுயநலம் பாராம பெருசா ரொம்ப பெரிய கடுந்தவம் பண்ணணும், அப்பதான் சிவபெருமான் காட்சி கொடுத்து வரம் கொடுப்பாரு. அப்படிப்பட்ட வரம் வாங்கிய சூரபதுமே போர்க்களத்துல கந்தபுராணத்துல முருகப்பெருமான் நிற்கும் பொழுது மனசுல என்ன எண்ணம் தெரியுமா? நம்ம எதிரியா நம்மளை அழிக்க வந்திருக்கிறது ஒரு சின்ன பையனா, சிறு பாலகன் என்னை எதிர்த்து வந்து போரிட முடியுமா அப்படின்ற மாதிரியான எண்ணம். ஆனா சிறுதுளி தான் பெருவெள்ளம். மூர்த்தி சிறுசாக இருந்தாலும் கீர்த்தி பெருசுன்னு ராவணனுடைய எண்ணம் அப்படிதான் இருந்துச்சு. ராமனை பார்த்து சாதாரண ஒரு மனித பிறவி இல்ல, சூரபதுமன் முருகனை எண்ணுவது வேறு. ஏன்னா முருகன் தெய்வம். ராமனை ராவணன் எண்ணுவது வேறு. ராமன் மனிதன். ஏன்னா அவனுடைய எண்ணம் மனுஷன் தானே என்ன பண்ண போறான்ற எண்ணம் அப்படிங்கிற எண்ணம். இவனுக்கு சிறு பாலகன் தானே. தெய்வங்கிறத தாண்டி அவர் என்ன நினைச்சார்? சின்ன பிள்ளைங்கிற மாதிரி தானே எண்ணம். என்ன ஒன்றை தனக்கு அப்புறம் பிறந்தவன் தான் பார்க்க வளர்ந்த பிள்ளைங்கிற ஒரு எண்ணம் வந்துரும்ல. மறந்துட்டான். ஏன்னா அவன் வாங்கின வரமே சிவனுக்கு நிகரான ஒரு சக்தி எல்லாம் வேறு சக்தியால் அழி வரக்கூடாதுன்னு. அதனாலதான் ஆதைக்கும் நடுப்பு மீறும் அருவம் உருவம் கொப்ப ஏதுவும் பரவும் போக்கு இன்பமும் துன்பமும் இன்றி வேதமும் கடந்து நின்ற விமலா ஒரு குமரன் தன்னை நீ தர வேண்டும் நின்னையே நின்பால் நிகர்க அப்படின்னு சிவனுக்கு நின்னையே நின்பால் நிகர்கன்னு கேட்டுக்கிட்டாங்க. சிவனுக்கு நிகரான தெய்வம் முருகப்பெருமான் அப்படின்றத மறந்துட்டான். ஆமா, அதனால சிறு பாலகன்ற மாதிரியான மனப்பான்மையில யோசனை பண்ணா. ஆனா அப்படிப்பட்ட முருகப்பெருமான் தான் சூரபதுமன் வாங்கிய வரம் என்னமா? இவன் பக்கம் என்னத்தை பாருங்க, வந்திருக்கிறது சின்ன பையன் என்ன பண்ண போறான்ற ஆணவம் இருந்துச்சு. ஆனா அவனுடைய எண்ணம் பாத்தீங்களா? ஒரு இடத்துல ரெண்டு பேரும் சந்திக்கும் பொழுது அவங்களுடைய மன அளவுல அவங்க என்ன எண்ணத்துல இருக்காங்கன்றதா இருக்கு. ஆமா, அவன் வயதோரை வாழ வைக்கக்கூடியவன் முருகன். அதனாலதான் சூரபதுமன் எதிர்த்து நின்றாலும் அவனை இரண்டு கூறாக பிளந்து ஆணவத்தை மட்டும் ஒடுக்கி தன் கூடவே உயிராக வைத்துக் கொண்டான், மயிலாக சேவற்குடியாக. வாங்க, என்னமா கேட்டீங்களே? ஏன்னா முருகப்பெருமானுடைய தோற்றம் அசுரர்களுடைய அழிவு அப்படின்னு தான் சொல்றோம்.
ஏன்னா முதல்ல கிருதேகம், திரேதேகம், துவாபர யுகம், கலியுகம், 4 யுகம் உண்டு. இந்த 4 யுகத்துல முதல்ல தேவாசுர போர் நடந்துச்சு. முதல்ல அங்க திரேதேகத்துல, கிருதேகத்துல தேவாசுர போர் நடந்தது. அதற்கு பிறகாக ராமனுக்கு ராவணனுக்கு என்ன நடந்துச்சு? ராமன் மனிதன், ராவணன் அசுரன் சொல்றோம். அதற்கு பிறகு பாருங்க, அசுரனுடைய வம்சாவளியாக மகாபாரதத்துல நிறைய பேர் இருந்தாங்க. இவரெல்லாம் அரக்கத்தன்மை கொண்டவர்கள் அப்படிங்கிற மாதிரி. சூரபதவனுக்கு பிறகாக இங்கே ஒரு அசுரன் இருக்கிறான் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதான் முருகப்பெருமான் அசுரர்களுடைய அழிவு அப்படின்னு. அசுரனாக இருந்த சூரபதமனை அடக்கி வச்சுக்கிட்டாரு. நீங்க சொன்னது போல ஒரு கூறு சேவர் குடியாகும், மற்றொன்று மயிலாகவும் மாத்தி வச்சு. ஆமா சுவாமி. அப்பேற்பட்ட பெருமைக்குரியவர் முருகன். அந்த முருகனுக்கு தான் இன்னைக்கு காவலிக்கே நாங்க வந்தோம். எந்த முருகனுக்கு? அவருக்கு தான். அந்த முருகன், கந்த பெருமான் முருகனை கும்பிடுறீங்க? ஆமா, வரதான் வணங்குறேன். ஆமா, என்ன முருகனை கும்பிடுறீங்கன்னா அதுக்கு தானே வந்தேன். நீங்க என்ன நாராயணரை கும்பிடுறீங்களா? ஆமாங்க, நாராயணரை கும்பிடுறீங்க. ஆமா, பாட்டன் அவரு பாட்டன் பெருமாள். பெருமாள் இது வரைக்கும் எத்தனை அவதாரம் எடுத்திருக்காரு? இது வரைக்கும் எடுத்தது அப்படிங்கிறது 10 அவதார கதாநாயகன் பொதுவா பேரு, பொது பேரு. ஆமா. அச்சம், குருமம், வராகம், வாமனம், நரசிம்மம், பரசுராமா, ராமா. இந்த பலராமன்கிற அவதாரமே யாருடைய அவதாரம் சொல்றாங்க அப்படின்னா அது ஆதிசேஷனுடைய அவதாரங்கிறாங்க. கண்ணா கல்கிங்கிற அவதாரம் எடுக்கல அப்படின்னா கணக்குப்படி பார்த்தோம்னா அவர் எடுத்தது 8 தானே பொருளாகும். ஆமா, இல்ல அப்படிதான் ஆகுது. அவர் கணக்குப்படி பார்த்தோம்னா 8 தான் அவர் எடுத்தது. ஆனா 10 அவதார கதாநாயகன் சொல்றார். கல்கி அவதாரம் எடுக்க போகின்றார், அதாவது குதிரை முகத்தோடு அப்படின்னு சொல்லுது நூலோடு. எண்ணிக்கையில் இல்லாம இன்னும் நிறைய அவதாரங்கள் எடுத்திருக்காங்க. ஆமா, நிறைய இடத்துல வேற ரூபங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஆமா, மோகினியாக ஒரு மாதிரி, தன்வந்திரியாக, மோகினியாக எப்பலாம் வந்தாரு? தன்வந்திரியாக வந்தாரு. மோகினியாக தாருகாவன ரிஷிகள் அங்க வந்த பிரச்சனையில மோகினியா வந்தாரு. பத்மாசுரனை அழிக்க வேண்டும் என்பதற்காகவும் மோகினியாக வந்தார். இப்ப ரெண்டுல எப்ப ஐயப்பன் பிறந்தாருன்னு ஒரு கதை இருக்கு. அந்த பத்மாசுரனை அழிப்பதற்காக வந்து நல்லா யோசனை பண்ணி நல்லா யோசனை பண்ணி பத்மாசுரனை அழிக்கும் பொழுது தாருகாவன ரிஷிகள் தெரிந்து சிவனும் மோகினி நோக்கி கொள்ளும் பொழுது புரியல இல்ல, அது தாருகாவன ரிஷிகளை அழிப்பதற்காக திகம்பரனாக சிவன் வராரு. ஆமா, அப்பதான் மோகினியாக அவதாரம் பண்ணி தாருகாவனத்துக்குள்ள திகம்பரரா சிவபெருமான் போகும் பொழுது சிவனை பார்த்து ஏன் தாருகாவனத்துக்குள்ள திகம்பரரா சிவன் போனார் முதல்ல? ஏன்னா முதல்ல இந்த ரிஷிகள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய மனைவிமார்களினுடைய கற்புத்தரன என்ன பண்ணிட்டா என்ன என்னன்னா அவங்களுக்கெல்லாம் இறைவனை நாடுவதை காட்டிலும் யாகத்தால எல்லாத்தையுமே பெற்று விடலாங்கிற எண்ணம் இருந்துச்சு. யார்? தாருகாவனத்து ரிஷிகளுக்கெல்லாம். யாகம் செய்தால் யாகத்தின் மூலமே எல்லாமே கிடைச்சிரும், இறைவனை தேடணுங்கிற அவசியம் இல்ல, சிவனே தனக்கு கீழன்ற மாதிரியான எண்ணம் அப்படிங்கிற எண்ணம் வந்துருச்சு. பார்த்தார் சிவபெருமான். இறை இல்லாமல் உலகில எதுவும் நடக்காது. தெய்வம் இல்லைன்னு வைங்களேன், இந்த உலகத்துல எதுவுமே நடக்காது. அப்ப இறைவனை இல்லைன்னு சொல்லி நீங்க யாகத்தின் மூலமா பெறலாம் நினைக்கிறீங்களே பொழுது திகம்பரரா போறாரு. போனவரை இந்த இருக்கிற அவர் கையில இந்த மானு, பாம்பு, ஆமா, இதெல்லாம் என்னவா சிவபெருமான் மீது அதாவது முனிவர்கள் ஏவியதான் இவை அனைத்துமே தூக்கி கையில வச்சுக்கிட்டாரு. எல்லாத்தையும் அது எல்லாத்தையும் தன்னுடைய தன்னகத்தை வைத்துக் கொண்டார் சிவபெருமான். அப்ப இவர்களுடைய எண்ணங்களை அடக்குவதற்கு தான் என்ன பண்ணிட்டாங்க, முனி 10 போனதே அதுக்கு தான். அந்த முனிவர்களுடைய பத்னிகள் இருந்தாங்கல்ல, மனைவிகள், அவர்களை சோதனை பண்றதுக்கு தான் போறாரு. அங்கேயும் மோகினியாக பெருமாள் வராரு. அந்த மோகினியாக வந்த இடத்துலதான் தாருகாவன ரிஷி அங்க போன சிவபெருமானும் மோகினியும் முற்று நோக்க மகர ஜோதி உருவாகி ஐயப்பன் மறந்தான் ஒரு கதை உண்டு. அப்படியும் ஒரு கதை இருக்கு. அதான் வரலாறு, ஐயப்பனுடைய வரலாறுலயே இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி பத்மாசுரனை அழிப்பதற்காக செல்லும் பொழுது மோகினியாக ரூபம் எடுத்து அரணும் ஹரியும் நோக்க ஒரு ஜோதி உருவாகி ஐயப்பன் வந்தான்னு ஒரு கதையும் உண்டு. சரி இருக்கட்டும், எப்படி ஐயப்பங்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க? ஒரு அங்கேயும் இங்கேயும் சுத்தி ஐயப்பங்கிற இடத்துக்கு சொல்றதுக்காக சொன்னேன். மோகினி நம்மளையா? ஐயப்பன் இருக்காருலமா? ஆமா. ஐயப்பன் நெத்தியில என்ன போட்டுருக்காரு? நெற்றியில என்ன? ராமோ, சிவனுடைய பிள்ளை முருகப்பெருமான். ஆமா, சிவன் பிள்ளை தானே அவரு. முருகப்பெருமான் நெத்தியில என்ன இருக்கு? அவர் நெத்தியில பட்ட திருநீர். அவரு சிவனுடைய பிள்ளை தானே. ஆமா. அவர் நெத்தியில என்ன இருக்கு? இல்ல, விநாயகர்ல இருந்து எல்லாருமே பட்டையோட தான் இருக்காங்க. ஆனா ஐயப்பன் மட்டும் ஏன் நெத்தியில ராமன் போட்டுருக்காரு? அம்மா வந்து மோகினி பெருமாள் இல்லையா, அதுக்காக கூட இருக்கலாம் இல்லையான்றே. அப்படிலாம் இல்ல. வேற எப்படி? அது எப்படி காரணமா இருக்கும்? இல்ல வேற காரணம் இருக்குன்றீங்க. இது காரணமா இருக்க வாய்ப்பே இல்ல. இல்ல ஒருவர் சரி காரணம் ஒரு அப்பாவின் வழிதான். இப்ப நீங்க திருமணம் பண்ணி உங்களுடைய கணவன் எப்படியோ அப்படிதான் பிள்ளைகள். இது அம்மாவின் வழியில நான் கொண்டு வரேன்னு சொல்லி சாத்தியப்படுத்தவே முடியாது. குலதெய்வமே, பெண் குலதெய்வமே ஒரு தாயோட குலதெய்வம் பேசாது. ஆமா, தந்தையோட குலதெய்வம் தானே பேசும். அதோட அந்த பொம்பளை பிள்ளைக்கு அப்ப புருஷன் குலசாமி. ஒரு பெண்ணுக்கு 2 இடத்துல குலதெய்வம் இருக்கும். தாய் தகப்ப வீட்டுல இருக்கிற வரையும் தகப்ப வீட்டு சாமி, கல்யாணம் பண்ணி புருஷன் வீட்டுக்கு போயிட்டா புருஷன் தான் புருஷன் வீட்டு சாமி தான் குலசாமி. என்னமோ தெரியல, இந்த பிள்ளைய பாவம் மாத்தி மாத்தி சாமியும் கூட கும்பிடுற மாதிரி இருக்கு. அப்படி இல்லங்க, இல்ல அது ஒண்ணும் தப்பும் இல்ல. சந்ததி அதுக்கப்புறம் எங்கிட்டு விருத்தியாகுது அங்க இருந்து வணங்குறது, அங்க இருந்து வணங்குவதுதானே சரி. ஒரு தெய்வத்தை வணங்குனா சரி. இப்ப இவ்வளவு நல்லா பேசுறீங்கல்ல, ஆமா, அப்புறம் ஏன் இவர் நெத்தியில ராமன் போட்டு? இல்ல யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ராம ஏன் போட்டுட்டு உட்கார்ந்திருக்காருன்னு. எப்படி உட்கார்ந்திருக்காரு? அவர் உட்கார்ந்திருக்காரு. உங்ககிட்ட கேட்க வரேன் நானே. நீங்க என்ன அப்படி எங்களை திருப்பி விடல? எந்த மலையில உட்கார்ந்திருக்காரு? சபரிமலையில. ஏன் அங்க உட்கார்ந்திருக்காருன்னு தெரியுமா?
கோச்சிக்கிட்டு போயிட்டாரு. இங்க கோவச்சுக்கிட்டு பழனிக்கு முருகன் போனாருன்னா காரணம் எல்லாம் போனாரா? இல்ல காரணம் அதை இல்லாம தாண்டி ஒரு காரணம் இல்ல. பழனிக்கு முருகன் போனாரு நீங்கல்ல, ஆமா. பழனிக்கு போனார்ல இல்ல முருகன். இல்ல நீங்க பழனி முருகன்ட்ட போகாதீங்க. இருங்க இந்த ஐயப்பனுக்கு அப்படிலாம் கிடையாது. ஐயப்பனை பேசிட்டு ஐயப்பனை கேட்டிருக்கோம். இல்ல அதையும் தாண்டி முருகனுக்கு போலாம், ஒண்ணும் தப்பு இல்ல. இருங்க முடிக்கலையே ஏன் கேள்வி. முடிக்க- சரி, என்ன? கேள்வியே முடிக்கலங்க. சரி, கேளுங்க. உங்க பேச்சுக்கு பேசுற வேலையை விட்டுருங்க. வாங்க நான் சொல்றதை கொஞ்சம் இல்ல, கேளுங்க. உங்க பேச்சுக்கு பேசுற வேலையை விட்டுருங்க. எப்படி சட்டம் எல்லாம் போடக்கூடாது. சாதாரணமாவே அப்படிதான் நான் பேசுவேன். பேசுறதுதான் பேச்சு. அப்படியா? என் பேச்சுக்கு தான் நீங்க வரணும். அது மத்த இடங்கள்ல. ஏன் உங்களுக்கு என்ன ஏன் இடத்துல வந்துகிட்டு அப்படிலாம் கிடையாது. என்கிட்ட நீங்க உங்க பேச்சு செல்லுபடியாக நினைச்சீங்கன்னா அது எந்த நடக்காது. இடத்துக்கு போனாலும் சரிமா, இந்த இடம் அந்த இடம் இல்ல, எங்க போனாலும் சரி உங்கள்ட்ட கொஞ்சம் மதிப்பு மரியாதை இருக்கு, அவ்வளவுதான். இல்ல அது இல்ல மதிப்பு மரியாதையும் குறைஞ்சு போகணுன்ற ரொம்ப அவசியம் நல்லா இல்லை. பேசக்கூடியவங்களுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கணுமேங்கிறதுதான். வேற யாராவது இருந்தாங்கன்னு நான் வேற இடத்துல பேசுற மாதிரி உங்கள்ட்ட பேச மாட்டேன். பொதுவாவே சரி. அப்படி பேச மாட்டேன். இந்த என்னுடைய மன பேச்சு- மகிழ்ச்சி அந்த மரியாதை மனசுல இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான். அப்படி பேச மாட்டேன். நான் அதை ஏத்துக்கிறேன். ரொம்ப ஏன்னா திறமையாளர்களை மரியாதை மித்தமா நடத்தணும். சும்மா வா போன்னு பேசுறது அல்ல. அதோட திறமையானவர்களோட சண்டை ஓடுறங்கிறதுனால சும்மா இவங்க ரொம்ப திறமையானவங்க அதுக்காக நம்ம போய் சண்டை ஓடும்போது கொஞ்சம் அப்படி பணிஞ்சு போற ஆள்லாம் கிடையாது. சரிங்களா? எந்த இடத்துக்கு போனாலும் சரி. சரி, நீங்க இங்க பாருங்க, நீங்க யார வேணாலும் வெற்றி பெறலாம் உங்களுடைய வாழ்க்கையில. சரி. ஆனா ஒருபோதும் உங்களை என்னையே உங்களால வெற்றி பெற முடியாது. வாழ்க்கையில வெற்றி பெறலாம்ன்றது உண்மைதான். பெண்ணெல்லாம் நிறைய விஷயத்தை வெற்றி பெறலாம், அதுக்கு பெரிய சவால். ஆமா. வெற்றி பெற்று கண்டிப்பா வந்துகிட்டு தான் இருக்கேன். நிச்சயமா வெற்றி பெறுவேன். நீங்க என்ன அதுல அப்படி இல்லமா, நீங்க என்ன உங்களை வெற்றி பெற இன்னைக்கு முடியாது? சொல்றேன் கேட்டுக்கங்க. ஒருபோதும் சரி என்னையே உங்களால வெற்றி பெற முடியாது. அப்படியா? ஆமா. அது உங்களுடைய எண்ணமா? என்னல உண்மைதான். உங்களுடைய என்னால தீர்க்கமான அது உண்மை. என்னால முடியுங்கிறேன் நான். உங்க தீர்க்கமான நம்பிக்கை இருக்குல, ஆமா. அதுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். சரி. ஆனா அந்த நம்பிக்கை கொஞ்சம் வீணா போகுதுன்றது நினைச்சுதான் பாப்போம் வருத்தமா வாங்க. இருக்கு. சாமி, இப்பதானே ஆரம்பிச்சிருக்கோம். நீங்க உங்களுடைய அந்த ஆளுமை திறமையான பேச்சை இல்ல உங்க பேச்சுக்கு தான் எல்லாம் கீழ் பணிச்சு போகணுன்ற மாதிரியான அந்த கர்வமான எண்ணத்தை இதெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கலாம். ஏன்? நீங்க ரொம்ப அருமையா பாட்டு பாடுவீங்க, நீங்க எல்லாருக்குமே தெரியும். சரி. மக்களுக்கு இசைக்கலைஞர்களுக்கு நாடக கலை உலகத்துக்கு எல்லாத்துக்கும் தெரியும். பேசுவீங்கன்னு தெரியும். ஆனா நீங்க யாருகிட்ட பேசுறீங்கன்றத ஞாபகத்துல